கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியுமாக கர்த்தர் நம்மை அவருடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்ததற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கரங்களை தட்டி உற்சாகமாக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சாம்பல் புதன்கிழமைக்கு பிறகு வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன பெயர் என்றால் ஒரு சந்தியின் முதல் ஞாயிறு என்று பெயர். ஒரு சந்தியின் முதல் ஞாயிறு, ஃபர்ஸ்ட் சண்டே இன் லென்ட். லெந்து காலத்திலே வரக்கூடிய இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு திருச்சபை பிதாக்கள் என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள் என்றால் இன்வோகேவிட் சண்டே. இன்வோகேவிட் என்ற லத்தீன் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் he shall call, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். he invoked, அவன் என்னை நோக்கி கூப்பிட்டான். அதுதான் அந்த இன்வோகேவிட் என்ற வார்த்தைக்கு பொருள். அந்த இன்வோகேவிட் என்ற லத்தீன் வார்த்தையில் இருந்துதான் இன்வைடேஷன் என்ற வார்த்தை வந்து இருக்கிறது. அல்லேலூயா. வெட்டிங் இன்விடேஷன் நம்ம கொடுக்கிறோம், திருமண அழைப்பிதழ் நம்ம கொடுக்கிறோம். அந்த அழைப்பிதழ் இன்வைடேஷன் என்ற வார்த்தை இந்த இன்வோகேவிட் என்ற வார்த்தையில் இருந்துதான் வந்து இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஈஸ்டருக்கு முன்பதாக, இயேசு உயிர் தெழுந்த அந்த திருநாளுக்கு முன்பதாக வரக்கூடிய 6 ஞாயிற்றுக்கிழமைகளில் இது முதலாம் ஞாயிற்றுக்கிழமை. அல்லேலூயா. அந்த ஈஸ்டர் பண்டிகைக்கு முன்பதாக, கிறிஸ்து உயிர் தெழுந்த பண்டிகைக்கு முன்பதாக வரக்கூடிய 6 ஞாயிற்றுக்கிழமைகளில் வரக்கூடிய முதலாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆகும். இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு இன்வோகேவிட் சண்டே, இன்வோகேவிட் ஞாயிறு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் திருச்சபைகளில் பயன்படுத்தக்கூடிய அந்த வேத பகுதிகளை நான் பயன்படுத்தாமல் ஆவியானவர் எனக்கு ஏவுதல் கொடுத்தபடி ஒரு வேத பகுதியை, அந்த இன்வோகேவிட் சண்டே அந்த ஞாயிற்றுக்கிழமையின் அடிப்படையில் ஒரு வேத பகுதியை தெரிந்து கொண்டிருக்கிறேன். அது என்னவென்றால் சங்கீதம் 40:1. ஒருத்தர் படிங்க. சங்கீதம் நம்ம கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 91:15 வாசிங்க. அவர் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவருக்கு மறு உத்தரவு அருள செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். சங்கீதம் 91:15. அவன் யாருங்க? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். கர்த்தர் சொல்றார். விசுவாசிகள், கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறவர்கள், கர்த்தர் மேல விசுவாசமாய் இருக்கிறவர்கள் யாரை நோக்கி கூப்பிடுவாங்க? கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். அவன், கர்த்தர் மேல விசுவாசமாய் இருக்கிறவன், கர்த்தரை தொழுது கொள்ள, கர்த்தரை ஆராதிக்க வந்தவன், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். என்னை நோக்கி கூப்பிடுவான் அப்படின்னா என்னை நோக்கி ஜெபம் பண்ணுவான். என்னை நோக்கி ஜெபம் பண்ணுவான், ஜெபம் செய்வான், என்னை நோக்கி வேண்டுதல் செய்வான். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அல்லேலூயா.
இது கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை. தம் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற, தம் மீது விசுவாசம் வைத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் 7 காரியத்தை செய்யறார். அதுல ஒரு காரியம் என்னன்னா, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், he will call me, நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், I will reply to him. நானே ஆபத்தில் நானே அவனோடு இருந்து, அவனுக்கு வரக்கூடிய எல்லா ஆபத்துகளிலும் நான் அவன் கூட இருந்து அவனை தப்புவித்து, அந்த ஆபத்தில் இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. சோ இந்த இன்வோகேட் சண்டே, அந்த இந்த நாளுக்கு பெயர் இன்வோகேட் சண்டே. he shall call, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். he invoked, அவன் என்னை நோக்கி கூப்பிட்டான் என்ற அந்த வசனத்தின் அடிப்படையில கர்த்தர் சொல்றாரு, என்னை நம்புகிறவன், என்னை விசுவாசிக்கிறவன், என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். இந்த காலை நேரத்துல நாம் வாசித்த இந்த 40ஆம் சங்கீதம், நாம் வாசித்த இந்த 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். மிகவும் அழகான ஒரு சங்கீதம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேனே, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேனே, அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூக்குரல் கேட்டார், அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூக்குரல் கேட்டார். இது ஒரு பழைய பாடல். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேனே, ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே இந்த 2 வசனங்களை நாம் வாசித்தோம். சங்கீதம் 40:1 91ஆம் சங்கீதத்திலே 15ஆம் வசனத்தையும் நாம் வாசித்தோம். ஆனால் செய்திக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி அது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 28 31 நான் வாசிக்கிறேன். பூமியின் கரையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த காத்திருக்கிறதுல பற்றி தான் இன்னைக்கு நான் பேச போகிறேன். சங்கீதம் 40:1 என்ன பார்த்தோம்? கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன். இங்கேயும் நம்ம என்ன பார்க்கிறோம்? 31ஆம் வசனத்துல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ என்ன அடைவாங்க? புது பலன், புது பலன் அடைந்து நியூ ஸ்ட்ரெங்க், கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, 29ஆம் வசனம், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த வசனங்கள் மிகவும் அருமையான வசனங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
முதலாவது நாம் இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை குறித்து நாம் வாசிக்க வேண்டும், வாசித்து தியானிக்க வேண்டும். இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் பைபிள்லயே மிகவும் முக்கியமான ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கு என்ன பேரு? ஆமா, சிறிய பைபிள், லிட்டில் பைபிள். ஏன்னு சொன்னா பைபிள்ல 66 புத்தகங்கள் இருக்கிறது. ஏசாயாவுல எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது? 66 அதிகாரங்கள் இருக்கிறது. சரி, இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 66 அதிகாரம் இருக்கிறது. இந்த 66 அதிகாரத்தையும் ஏசாயா என்பவர் எழுதினார் என்று பொதுவாக நம்பப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தற்காலத்துல இந்த 21ஆம் நூற்றாண்டிலே, 18ஆம் நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டு, 20ஆம் நூற்றாண்டு, 21ஆம் நூற்றாண்டிலே இந்த திருமறை ஆராய்ச்சி, வேத ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எருசலேமில் வாழ்ந்த ஏசாயா தீர்க்கதரிசி எழுதினார் என்பது ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. ஆனால் இப்போது நமக்கு கிடைத்திருக்கிற அந்த விவிலிய ஆதாரங்கள், திருமறை ஆராய்ச்சி கருவிகள், அதெல்லாம் வைத்து பார்க்கும்போது எருசலேமில் வாழ்ந்த இந்த ஏசாயா ஒருத்தரே இந்த 66 அதிகாரத்தை என்ன பண்ணிருக்க முடியாது? எழுதியிருக்க முடியாது. 8ஆம் நூற்றாண்டில், அதாவது இயேசு பிறக்கிறதுக்கு முன்பதாக 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு 4 தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். ஆமோஸ், ஓசியா, மீகா, இந்த ஏசாயா. இயேசு பிறக்கிறதுக்கு முன்னால 800 வருஷத்துக்கு முன்னால 4 பெரிய தீர்க்கதரிசிகள் வாழ்ந்தார்கள். யார் யார் அவங்க? ஆமோஸ், ஓசியா, மீகா, ஏசாயா. இயேசு பிறக்கிறதுக்கு 800 வருஷத்துக்கு முன்னால, அல்லது 8ஆம் நூற்றாண்டுல, கிமு 8ஆம் நூற்றாண்டில வாழ்ந்த தீர்க்கதரிசிகள் 4 பேர். ஆமோஸ் தீர்க்கதரிசி, ஓசியா தீர்க்கதரிசி, மீகா தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசி. இந்த 8ஆம் நூற்றாண்டில முதலில் வாழ்ந்தவர் ஆமோஸ் தீர்க்கதரிசி. அதுக்கு அடுத்தது ஓசியா, அதுக்கு அடுத்தது மீகா, அதுக்கு அடுத்தது யாருங்க? ஏசாயா. சோ இவங்களுக்கு என்ன பேருனா 8th century prophets, கிமு 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தீர்க்கதரிசிகள். 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தீர்க்கதரிசிகள். இயேசு பிறக்கிறதுக்கு 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தீர்க்கதரிசிகள். இது திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்பில அவங்க முன்னுரை கொடுத்திருக்கிறாங்க. திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்புல என்ன கொடுத்திருக்கிறாங்க? முன்னுரை கொடுத்திருக்கிறாங்க. அந்த முன்னுரையை நீங்க பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம புரிந்து கொள்ளுகிற மாதிரி அவங்க அதை எழுதி இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்புல அவங்க கொடுத்திருக்கிற முன்னுரையை பாருங்க. ஏனென்றால் நிறைய பேர் திருவிவிலியம் வாங்கல. அதுக்காக இறைவாக்கினர் நூல்கள், ப்ராஃபிட்டிக் புக்ஸ், அதுக்கு இன்ட்ரோடக்ஷன்ல அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? இஸ்ரேலில் இறைவாக்கு உரைத்தல் ஏறத்தாழ 400 ஆண்டுகள் இருந்தது. இஸ்ரேல் நாட்டில தீர்க்க தரிசனம் சொல்றது எத்தனை வருஷம் இருந்ததுங்க? குளோரி சிஸ்டர், எத்தனை வருஷம் இருந்தது? 400 வருஷம் இருந்தது. இஸ்ரேலில் இறைவாக்கு உரைத்தல் ஏறத்தாழ 400 ஆண்டுகள் இருந்தது. இறைவாக்கு நூல்கள், அதாவது தீர்க்க தரிசன புத்தகங்கள் பல வடிவங்களை எடுத்து தற்போதைய நிலையை அடைந்துள்ளன. அது என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம பைபிள்ல இருக்கக்கூடிய அந்த 4 பெரிய தீர்க்கதரிசிகள், ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், அப்புறம் சிறிய தீர்க்கதரிசிகள் 12 தீர்க்கதரிசிகள், ஓசியா முதல் மல்கியா வரைக்கும் இருக்கிற 12 தீர்க்கதரிசிகள் இப்ப இருக்கிற வடிவத்துல
இப்ப பைபிள்ல இருக்கிற வடிவத்துல எடுத்த உடனே எழுதப்படலை. அவைகள் படிப்படியாக சேகரிக்கப்பட்டு எடிட் பண்ணப்பட்டுதான் பிறகு பைபிள்ல அவைகள் வைக்கப்பட்டது. அல்லேலூயா. இறைவாக்கு நூல்கள் பல வடிவங்களை எடுத்து தற்போதைய நிலையை அடைந்துள்ளன. இன்று நாம் காணும் வடிவில் முதலில் உருவானது ஆமோஸ் இறைவாக்கினர் நூலாகும். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்ல முதலாவது எழுதப்பட்டது ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம். அல்லேலூயா. நம்ம பைபிள்ல ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல் அப்படின்னு தீர்க்க தரிசன புத்தகங்களை வைத்திருந்தாலும், ஆனா பைபிள்ல இருக்கக்கூடிய அந்த 4+12 4+12 16 தீர்க்க தரிசன நூல்கள்ல முதலாவது எழுதப்பட்டது எது? ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகம். ஆமோஸ் தீர்க்க தரிசன நூலாகும். முதலில் உருவானது ஆமோஸ் கிமு 750ஆம் ஆண்டு காலத்தில் வடநாட்டில், அதாவது இஸ்ரேல் நாட்டில் அந்த 10 கோத்திரங்கள் மத்தியில் இறைவாக்கு பணி புரிந்தவர், தீர்க்க தரிசன ஊழியம் செய்தவர். சற்று பின்னர், அவருக்கு பின்னாக அதே வடநாட்டில், அதே இஸ்ரேல் நாட்டில் சமாரியாவில் அந்த 10 கோத்திரங்களில் ஓசேயா இறைவாக்கு உரைத்தார். அல்லேலூயா. ஓசியா இறைவாக்கு உரைத்தார். ஃபர்ஸ்ட் ஆமோஸ், அவர் வாழ்ந்த காலம் 750. அப்புறம் சற்று காலத்துக்கு பிறகு அந்த வடநாட்டுல சமாரியாவில் அந்த இஸ்ரேல் நாட்டில வடக்கு ராஜ்யத்துல யாரு தீர்க்க தரிசன ஊழியம் செய்தது? ஓசியா. அந்த ஓசியாவுக்கு அடுத்தபடியாக மீகா அல்லது மீகா இறைவாக்கினர், ஏசாயா இறைவாக்கினரின் சமகாலத்தவர். மூணாவது நம்ம யாரை பார்க்கிறோம்னா மீகாவை பார்க்கிறோம். மீகா அல்லது மீகா, ஆங்கிலத்துல மைக்கா. இந்த மீகா அல்லது மீகா தீர்க்கதரிசி, ஆங்கிலத்துல மைக்கா தீர்க்கதரிசியும் ஏசாயா தீர்க்கதரிசியும் சமகாலத்தவர், கான்டெம்பரரியன். மீகா தீர்க்கதரிசியும் ஏசாயா தீர்க்கதரிசியும் சமகாலத்தவர். இருவருமே கிமு 735ஆம் ஆண்டு காலத்தில் தென் நாட்டில், அதாவது இஸ்ரேல் நாட்டின் தெற்கு நாடு யூதா நாட்டில் இறைவாக்கு உரைத்தனர். மொத்தம் 4 தீர்க்கதரிசிகள். 2 பேரு வடதேசத்துல தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க, 2 பேரு தென் தேசத்துல தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க. வடதேசம் என்றால் இஸ்ரேல் நாட்டிலே ஆமோஸும் ஓசியாவும் தீர்க்க தரிசனம் உரைத்தனர். தென் நாட்டிலே யூதா நாட்டிலே அதுக்கு தலைநகர் வந்து எருசலேம். வடநாட்டுக்கு பேரு இஸ்ரேல், அதனுடைய தலைநகர் சமாரியா. இந்த தென் நாட்டிலே தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள் யார் என்றால் மீகா தீர்க்கதரிசியும் ஏசாயா தீர்க்கதரிசியும். இவங்க 2 பேருமே மோரார்லெஸ் கான்டெம்பரரியன், சமகாலத்தவர்கள். அல்லேலூயா. ஒரே காலத்துல தீர்க்கதரிசிகளாக அவர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்தவர்கள். இருவருமே கிமு 735ஆம் ஆண்டு காலத்தில் தென்னாட்டில் இறைவாக்கு உரைத்தனர். 100 ஆண்டுகளுக்கு பின்னர், ஏறத்தாழ கிமு 630ஆம் ஆண்டு வாக்கில் இறைவாக்கினர் செப்பனியா இறைவாக்கு உரைத்தார். அதே காலத்தில் தான் இறைவாக்கினர் எரேமியாவும் இறைவாக்கு உரைத்தார். நாகும் ஆபக்கூக் இறைவாக்கினர்கள் கிமு 600ஆம் ஆண்டுக்கு முன் இறைவாக்கு உரைத்தார்கள். ஆகாய், சகரியா இறைவாக்கினர்களின் பணி கிமு 520ஆம் ஆண்டு வாக்கில் இருந்தது. அவர்களுடைய பணி எருசலேம் நகரை மீண்டும் கட்டி எழுப்புவதுடனும் 2ஆம் கோவிலை கட்டி எழுப்புவதுடனும் தொடர்பு கொண்டதாக விளங்கியது. மலாக்கி, ஒபதியா இறைவாக்கினர்கள் கிமு 450 முதல் 400 காலகட்டத்தில் பணியாற்றினார்கள். யோவேல் இறைவாக்கினரின், யோவேல் தீர்க்கதரிசியின் பணி கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக 350 வாக்கில் இருந்தது. சிறிது காலத்திற்கு பின்னர் யோனா நூல் உருவாக்கப்பட்டது. அல்லேலூயா. சோ நீங்க படிக்கிற அந்த பழைய திருப்புதல் பைபிளோட திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்பையும் நீங்கள் வாங்கி என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். அப்படி இயலாதவங்க சபையில் சொல்லப்படக்கூடிய
பிரசங்கங்களை குறிப்பெடுத்து நீங்கள் டைரியில எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். சோ இது ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு இந்த வரலாறு தெரிஞ்சாதான் இந்த வசனத்தினுடைய உண்மையான பொருள் விளங்கும். அல்லேலூயா. நம்ம வருஷம் டிசம்பர் 31 நிறைய சர்ச்சில் எந்த வசனத்து தான் வாக்குத்தத்தமா கொடுக்குறாங்க? ஏசாயாவில இருந்துதான், ஏசாயா புஸ்தகத்திலிருந்து தான் நிறைய வாக்கு தத்தங்கள், புது வருட வாக்கு தத்தம், புதிய மாத வாக்கு தத்தமாக வருகிறது. ஆனா நீங்க அதனுடைய வரலாற்று பின்னணியை பார்த்தீங்கன்னா நன்றாக புரிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. உங்களுக்கு சத்தியத்தை நான் கற்றுக் கொடுத்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. நான் சத்தியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னா வேற யாரு உங்களுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுப்பாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தினுடைய ஆழமான சத்தியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சும்மா கடன் பிரச்சனையை தீர்ப்பார், கண்ணீரை துடைப்பார், வியாதியை மாற்றுவார், வேலையை கொடுப்பார், உனக்கு குழந்தையை கொடுப்பார், இப்படியே சொல்லிட்டு இருந்தா விசுவாசம் எப்பதான் வளர்றது? அல்லேலூயா. வேதாமத்தை எப்போதுதான் கற்றுக்கொள்வது? நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்க காலில் நீங்க நிக்கணும். சத்தியத்தை நீங்க கற்றுக்கொள்ளும் போதுதான் உங்களுக்கு ஆண்டவர் மேல அந்த வைராக்கியம், உங்களுக்கு அந்த விசுவாசம் ஏற்படும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் எல்லாரும் சொல்றது எருசலேமிலே வாழ்ந்த ஏசாயா என்ற தீர்க்கதரிசி எழுதினார். 66 அதிகாரத்தையும் அவர்தான் எழுதினார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பைபிள் ரிசர்ச், திருமறை ஆராய்ச்சி, விவிலிய ஆராய்ச்சி பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏசாயா புஸ்தகத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது டிஸ்டிங்க்ட்லி, மிகவும் தெளிவாக அது 3 வெவ்வேறு காலகட்டங்களிலே எழுதப்பட்டதை காண்பிக்கிறது. அல்லேலூயா. என்னென்ன காலகட்டம்? ஏசாயா 1 அதிகாரத்திலிருந்து 39வது அதிகாரம் வரைக்கும் எருசலேமில் வாழ்ந்த ஏசாயாவால் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் ஏசாயா 1 முதல் 39 வரக்கூடிய பல செய்திகள், அதில் கூறப்பட்டிருக்கிற பல பிரச்சனைகள் எருசலேமோடு தொடர்புடையது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எருசலேமில் வாழ்ந்த ஏசாயா அந்த புஸ்தகத்தை எழுதி இருக்க வேண்டும். எப்ப ஏசாயா வாழ்ந்தாரு? 8ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி கட்டத்துல, இறுதி காலத்துல. ஏசாயா 8ஆம் நூற்றாண்டினுடைய கடைசி காலகட்டத்திலே வாழ்ந்தவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது அந்த 7ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி ஆரம்பிக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசனுடைய தீர்க்கதரிசன ஊழியம் நிறைவடைகிறது. 8ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலே வாழ்ந்தவர் ஏசாயா. அவர் யாருன்னா, எருசலேமில ஒரு மிக உயர்ந்த குடும்பத்திலே பிறந்தவர். அரசர்களுக்கெல்லாம் அவர் ஆலோசகராக இருந்தார். அட்வைசர் டு த கிங்ஸ். ஏசாயா தீர்க்கதரிசி. அவருடைய அந்த எபிரேய மொழியினுடைய ரொம்ப உயர்வானதான், ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டு எபிரேய மொழி. நல்லா படிச்ச மனுஷன். எபிரேய மொழி. அரசர்களுக்கெல்லாம் அவர் யாருங்க? ஆலோசகர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் 1 முதல் 39 அதிகாரங்களை எழுதினார். அந்த எருசலேமில் வாழ்ந்த ஏசாயா தீர்க்கதரிசி அவர் தீர்க்கதரிசனம் சொல்லி முடிச்ச பிறகு இந்த யூதர்கள் எல்லாரும் எங்க போறாங்கன்னா, பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு போறாங்க. அல்லேலூயா. எங்க போறாங்க? பாபிலோனிய சிறையிருப்புக்கு. அது எப்பன்னா ஏறத்தாழ இயேசு பிறக்கிறதுக்கு முன்னால 550ஆம் வருஷம். அதாவது ஒரிஜினல் எருசலேமில் வாழ்ந்த ஏசாயாவின் காலகட்டத்துக்கு பிறகு 150 வருஷம் பொறுத்து இந்த 2வது பகுதி எழுதப்படுகிறது. எப்ப எழுதப்படுகிறதுங்க? 150 வருஷத்துக்கு பிறகு 2வது பகுதி எழுதப்படுகிறது. ஏசாயா 2ஆம் ஏசாயா என்று அழைக்கப்படுகிறது.
அது எப்பன்னா கிமு 550 கிமு 550 இந்த ஏசாயாவின் 2வது பகுதி எழுதப்படுகிறது. 40 முதல் 55 அதிகாரங்கள். ஏசாயா 40 இருந்து 55 அதிகாரங்கள் கிமு 550வது வருஷத்துல பாபிலோனில் எழுதப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஏசாயா 2வது பகுதி பாபிலோனில் எழுதப்படுகிறது. பாபிலோனில் வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி, அவருக்கு பேர் தெரியல, அவர் பேரை யாருமே எழுதி வைக்கல. அப்படி அவர் பேர் தெரிஞ்சா அரசாங்கத்தில் இருந்து அவருக்கு என்ன வந்திருக்கோம், அவரை கைது பண்ணி ஜெயில போட்டிருப்பாங்க. பாபிலோனில் வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி இந்த 40 இருந்து 55 அதிகாரத்தை தீர்க்க தரிசனமா சொல்றார். அவருடைய பேர் வெளியில தெரியல. 40 இருந்து 55 எழுதின அந்த தீர்க்கதரிசியின் பேர் என்ன தெரியல, வெளியில தெரியல. ஏன்னு சொன்னா அந்த பாபிலோனிலே சிறையில் இருக்கக்கூடிய மக்கள் கர்த்தராலே விடுவிக்கப்பட போகிறார்கள் என்கிற தீர்க்க தரிசனத்தை சொல்றார். பாபிலோனிலே வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி பாபிலோனில் சிறையிருப்பில் இருக்கிற யூதா ஜனங்கள் அந்த கோரேஸ் என்ற பாரசீக ராஜாவால் அல்லது சைரஸ் என்ற பாரசீக ராஜாவால் விடுதலையாக்கப்பட்டு அவங்க எங்க போக போறாங்க, பாபிலோனிலிருந்து விடுதலையாகி தங்கள் தாய் நாட்டுக்கு போக போறாங்க. எப்படி இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி அவங்க கானான் தேசத்துக்கு வந்தாங்களோ அதுக்கு பேரு முதல் விடுதலை பயணம், ஃபர்ஸ்ட் எக்ஸோடஸ். பழைய ஏற்பாட்டுல மிகவும் முக்கியமான நிகழ்ச்சி எக்ஸோடஸ், விடுதலை பயண நிகழ்ச்சி. இஸ்ரேல் மக்கள் 430 ஆண்டுகள் எகிப்தில அவங்க இருந்தாங்க. 400 வருஷம் அடிமைகளாக இருந்தாங்க. அந்த அடிமைத்தனத்திலிருந்து மோசையின் மூலமாக கர்த்தர் அவங்களை விடுதலையாக்கி 40 ஆண்டுகள் பாலைவனத்திலே அவங்களை வழிநடத்தி கானான் தேசத்துக்கு கொண்டு சென்றார். இதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய முக்கியமான விடுதலை பயணம், எக்ஸோடஸ் அல்லது ஷார்ட்டா ஃபர்ஸ்ட் எக்ஸோடஸ், முதலாவது விடுதலை பயணம். அதை போல இந்த 2வது விடுதலை பயணம் செகண்ட் எக்ஸோடஸ், பாபிலோனில் இருக்கக்கூடிய யூதர்கள், யூதா தேசத்தவர்கள் தங்களுடைய தாய் நாட்டிற்கு போக போகிறார்கள். அல்லேலூயா. அவங்க எந்த நாட்டிலிருந்து சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு வரப்பட்டாங்களோ நேபுகாத் நேச்சர் காலத்தில அவங்க மறுபடியுமாக 70 ஆண்டுகள் கழித்து தங்கள் தாய் நாட்டுக்கு என்ன பண்ண போறாங்க, திரும்ப போகிறார்கள். அதை யாரு செய்ய போகிறது, கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் விடுவிக்க போகிறார். கர்த்தர் அந்த காரியத்தை நடப்பிக்க போகிறார். எகிப்திலிருந்து ஜனங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தவரும் கர்த்தர் தான். அவங்களுக்கு வழிநடத்தினவர் யாரு, மோசே. இந்த இப்பொழுது பாபிலோனில குடியிருக்கிற சிறையிருப்பில் இருக்கிற இந்த யூதர்களை கோரேஸ் என்ற மன்னன், சைரஸ் என்ற மன்னன் பாரசீக தேசத்தின் ராஜாவான பிறகு பாபிலோனியர்களை தோற்கடித்து இந்த பாரசீகத்தை, இந்த பெர்சியாவை அவர் ஆட்சி புரியும் பொழுது யூதர்களுக்கு அவர் விடுதலை கொடுப்பார். நீங்க மறுபடியும் உங்க தேசத்துக்கு போங்க, உங்க எருசலேமுக்கு போங்க, அங்க போய் உங்க ஆலயத்தை கட்டுங்க அப்படின்னு அவர் சொல்ல போகிறார். அல்லேலூயா. மக்கள் விடுதலை அடைய போகிறார்கள். பாபிலோனில் இருக்கிற யூதர்கள் 40 அதிகாரத்திலிருந்து 55வது அதிகாரத்துக்குள்ள அந்த அவர் என்ன தீர்க்க தரிசனம் சொல்றாரு, நீங்க எல்லாம் மீண்டுமா எங்க போக போறீங்க, உங்க பழைய இடத்துக்கு போக போறீங்க. கை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை பழைய இடத்துக்கு கொண்டு போக போகிறார். உங்கள் சொந்த தேசத்துக்கு கொண்டு போக போகிறார். உங்கள் சொந்த வீட்டுக்கு கொண்டு போக போகிறார். நீங்களோ உங்கள் பிள்ளைகளோ நீங்கள் விட்டு வந்த உங்கள் அந்த யூதா தேசத்துக்கு திரும்பி போக போகிறீர்கள். எது மாதிரி இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு டிராவல் பண்ணி பிரயாணம் பண்ணி வந்தது போல, யாத்திரை பண்ணி வந்தது போல நீங்கள் பாபிலோனில் இருந்து யூதா தேசத்துக்கு திரும்ப
போகிறீர்கள். இத கர்த்தர் செய்ய போகிறார். இத சொன்னது யார் என்றால் பெயர் தெரியாத ஒரு தீர்க்கதரிசி. அவர் பேர் ரகசியமாவே அவங்க வச்சுட்டு இருந்தாங்க. ஏனென்றால் அரசாங்கத்துக்கு தெரிந்தால், எதிரி அரசாங்கத்துக்கு தெரிந்தால் அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணுவாங்க? தேச துரோக வழக்கு போட்டு ஜெயில போட்டுடுவாங்க. அதைத்தான் நம்ம 2வது பகுதியில் பார்க்கிறோம். ஏசாயா 40-55 அதிகாரங்கள் 40-55 திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்பு முன்னுரை 2ஆம் பகுதி. இப்பகுதி யூதாவின் மக்களுள் பலர் பாபிலோனில் அடிமைகளாக நசுக்கப்பட்டு நம்பிக்கை இழந்து இருந்த காலத்தை சார்ந்தது. பாபிலோனில இந்த யூதா மக்கள் அடிமைகளாக நசுக்கப்பட்டு நம்பிக்கை இருந்த காலத்தை சார்ந்தது. கடவுள் தம் மக்களை விடுவித்து அவர்களது சொந்த வீடான எருசலேமில் புதுவாழ்வு வாழுமாறு அழைத்து செல்வார் என்று இறைவாக்கினர் தீர்க்கதரிசி முழக்கம் செய்தார். வரலாற்றின் ஆண்டவர் கடவுளே என்பதும் இஸ்ரவேலர் மூலமாக மாந்தர் அனைவரும் நற்செய்தி பெற்று இறையாசி பெறுவர் என்பதும் இங்கு வலியுறுத்த பெறுகின்றன. இப்பகுதியில் காணப்பெறும் ஆண்டவரின் ஊழியர் பற்றிய பாடல்கள் சர்வன்ட் சாம்ஸ் ஏபெத் யாவே சர்வன்ட் ஆஃப் த லார்ட். ஆண்டவரின் ஊழியர் பற்றிய பாடல்கள் பழைய ஏற்பாட்டிலேயே மிகச் சிறந்த பகுதிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோ இப்ப ஏசாயா முதல் பகுதி 1 முதல் 39 முடிந்து விட்டது. 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 55ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் 2வது பகுதி. 3வது பகுதி அந்த இஸ்ரவேலர், அந்த யூதர்கள் பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு வந்த பிறகு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. சோ 56 66 56 66 3வது பகுதி அந்த யூதர்கள் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு வந்த பிறகு எழுதப்பட்ட பகுதிகள். ஆக 3 பகுதிகள் இருக்கு இல்லையா? முதல் பகுதி எருசலேமில் வாழ்ந்த ஏசாயா எழுதினது. 2வது பகுதி பாபிலோனில் வாழ்ந்த பெயர் தெரியாத தீர்க்கதரிசி எழுதினது. 3வது பகுதியும் அதே மாதிரி பெயர் தெரியாத ஒரு தீர்க்கதரிசியால் எழுதப்பட்டது. சோ இந்த பைபிளை ஆராய்ச்சி பண்றவங்க 3 பேருக்கு 3 பேர் வச்சிருக்காங்க. 1 முதல் 39 எழுதினவர் எருசலேமில் வாழ்ந்த ஏசாயா. 2வது பகுதியை 40 55 எழுதினவர் 2வது ஏசாயா, செகண்ட் ஐசாயா ஆர் டியூட்ரோ ஐசாயா. 3வது பகுதி 56 66 அதை எழுதினவர் எருசலேம்ல 3வது ஏசாயா, தேர்ட் ஐசாயா ஆர் ட்ரைட்டோ ஐசாயா என்று அழைக்கப்படுகிறார். அல்லேலூயா. பிற்காலத்துல இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகங்களை ஒரே தோல் சுருள்ல ஒருத்தர் 3த்தையும் எழுதி அதை எடிட் பண்ணி அதை ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் என்ற பெயரிலே அவர் வெளியிட்டார். இதுதான் ஏசாயா தீர்க்க தரிசியை பற்றிய அந்த நாம் அறிந்து கொள்ள வேண்டிய வரலாற்று செய்திகள். அல்லேலூயா. இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? ஏசாயா 40வது அதிகாரத்துல கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை 40:1 என்ன வருதுன்னா, என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள். அதாவது யூதா மக்கள் பாபிலோனிலே சிறையிருப்புல இருக்கிறாங்க, அடிமைகளா இருக்கிறாங்க, பலவிதமான துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாங்க. 70 வருஷம் ஆயிடுச்சு தங்கள் தேசத்தை விட்டு அவங்க இந்த பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டு. அப்படி துக்கத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் இருக்கிற மக்களை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இந்த பாபிலோனில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் என்னுடைய மக்கள். அல்லேலூயா. என் மக்களை ஆற்றுங்கள், என் மக்களை தேற்றுங்கள். இவங்க அடிமைத்தனத்துல சிறையிருப்புல பலவிதமான கஷ்டங்களை அவங்க சகித்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்கள ஆற்றுங்க, அவங்கள தேற்றுங்க. அவங்க பட்ட கஷ்டம் எல்லாம் முடிந்து போய்விட்டது.
அவங்க யுத்தங்கள் எல்லாம் முடிந்து போய்விட்டது, அவங்களை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் சொல்லிட்டு இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா 40வது அதிகாரத்துல அந்த கடைசி வசனங்களை நீங்க பாருங்க. அதுதான் நாம் செய்திக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி. என்னவென்றால், என் வழி 27ஆம் வசனம், என் வழி ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது, என் நீதி என் கடவுளுக்கு புலப்படவில்லை என யாக்கோபே நீ சொல்வது ஏன்? இஸ்ரவேலே நீ கூறுவது ஏன்? உனக்கு தெரியாதா? நீ கேட்டதில்லையா? ஆண்டவரே என்றும் உள்ள கடவுள், அவரே மண்ணுலகின் எல்லைகளை படைத்தவர். அவர் சோர்ந்து போவார், களைப்படையார், அவரது அறிவை ஆய்ந்து அறிய வேலாது. அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கிறார். இந்த பாயிண்ட் கவனிங்க. அவர் சோர்வு உற்றவருக்கு வலிமை அளிக்கிறார். யாரெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்ம பைபிள்ல எப்படி இருக்குது அந்த வசனம்? ஏசாயா 40, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இங்க எப்படி இருக்குது? அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கிறார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருக செய்கிறார். இளைஞர் சோர்வுற்று களைப்படைவர், வாலிபர் நிலை தடுமாறி வீழ்வர். 30, இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, இந்த வசனத்தை படிங்க எல்லாரும். 31, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். சங்கீதம் 40:1, கர்த்தருக்காக பொறுமையுடன் நான் காத்திருந்தேன். அதைத்தான் இங்க சொல்றார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்? இளைஞர் சோர்வுற்று களைப்படைவர், வாலிபர் நிலை தடுமாறி வீழ்வர். 31, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்போரே புதிய ஆற்றல் பெறுவர். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். 40ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனம், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்போரே புதிய ஆற்றல் பெறுவர், கழுகுகள் போல் ரெக்கை விரித்து உயரே செல்வர். அன்னோர் ஓடுவர், களைப்படையார், நடந்து செல்வர், சோர்வடையார். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, அந்த வசனம் இங்கிலீஷ்ல எப்படி இருக்குது? But they that wait upon the Lord shall renew their strength. They shall mount up with wings as eagles. They shall run and not be weary, and they shall walk and not faint. But they that wait upon the Lord shall renew their strength. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தங்கள் பலனை புதுப்பிப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தங்கள் புது பலன் அடைவார்கள். இங்கிலீஷ்ல they that wait upon the Lord, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் shall renew their strength, தங்கள் பலத்தை புதுப்பித்துக் கொள்வார்கள். தங்கள் பலத்தை யார் புதுப்பித்துக் கொள்வார்கள்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, they that wait upon the Lord, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் shall renew their strength, தங்கள் பலத்தை புதுப்பித்துக் கொள்வார்கள். தங்கள் பலத்தை புதுப்பித்துக் கொள்வார்கள். நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கும் போது
கர்த்தர் உங்கள் பலத்தை என்ன செய்கிறார்? புதுப்பிக்கிறார். சொல்லுங்க எல்லாம் வாயை திறந்து. நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது கர்த்தர் உங்கள் பலத்தை புதுப்பிக்கிறார். நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கும் போது கர்த்தர் உங்கள் பலத்தை புதுப்பிக்கிறார். சொல்லுமா கீர்த்தனா? அதுக்கு மேல தெரியல. கர்த்தருக்கு காத்திருக்கும் போது கர்த்தர் உங்கள் பலத்தை புதுப்பிக்கிறார். They that wait upon the Lord shall renew their strength. கர்த்தருக்கு காத்திருத்தல் ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா காத்திருக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல வெயிட். கர்த்தருக்கு காத்திருக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னதுங்க? வெயிட். Those who wait upon the Lord shall renew their strength. வேற யார் இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கிறது? டக்குனு எடுத்து படிங்க. ஏசாயா 40:31. இவ்வளவு நேரமா ஏசாயா? நம்ம ஓகே. இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல அவங்க என்ன போட்டிருக்காங்க? போதும், வெயிட் ஃபார் த லார்ட். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல எப்படி இருப்பாருக்கு? ஓகே. பட் they that wait upon the Lord. சில இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல NIV போன்ற இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல எப்படி இருக்குதுன்னா those who hope in the Lord. எப்படி இருக்குதுங்க? hope in the Lord. hope in the Lord என்னது? கர்த்தரிடத்துல நம்பிக்கையாய் இருக்கிறவங்க. கான்டெம்பரரி இங்கிலீஷ் வெர்ஷன்ல எப்படி இருக்குதுன்னா those who trust in the Lord. those who trust in the Lord. கர்த்தரிடத்துல நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள். நியூ இங்கிலீஷ் பைபிள். இந்த நியூ இங்கிலீஷ் பைபிள்ல அவங்க எப்படி மொழிபெயர்த்திருக்காங்க பாருங்க. நியூ இங்கிலீஷ் பைபிள்ல பட் those who look to the Lord எப்படி மொழிபெயர்த்திருக்காங்க? those who look to the Lord. கர்த்தரை நோக்கி காத்திருக்கிறவங்க. நீங்க பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்கிறீங்க. பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருக்கிறீங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்து உங்க ட்ரெயினுக்காக காத்துட்டு இருக்கிறீங்க. சில நேரத்துல அந்த பிளாட்பாரத்துல அந்த எட்ஜி வரைக்கும் நடந்து போய் என்ன பண்றீங்க? ட்ரெயின் வருதான்னு பாக்குறீங்க. எட்டி பாக்குறீங்களா இல்லையா? பிளாட்பாரத்துல போய் ட்ரெயின் வருதான்னு எட்டி பாக்குறீங்க. அதுவும் பாக்குறது தான். அப்ப காத்திருத்தல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சும்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, உட்கார்ந்து காத்துட்டு இருக்கிறது. ரெண்டாவது நம்பிக்கையோடு காத்திருத்தல். 8:30 மணிக்கு ட்ரெயின் வரும்னா 8:30 மணிக்கு ட்ரெயின் வந்துடும் என்கிற நம்பிக்கையோடு நீங்க காத்துட்டு இருக்கிறீங்க. வெயிட்டிங், நம்பிக்கையோடு காத்துட்டு இருக்கிறீங்க. யூ ஆர் ட்ரஸ்டிங், நம்பிக்கையோடு காத்துட்டு இருக்கிறீங்க. யூ ஆர் ஹோப்பிங், நம்பிக்கையோடு இருக்கிறீங்க ட்ரெயின் வரும்னு சொல்லி. இந்த காத்திருத்தல் என்கிற வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்குது. ஒன்னு வெயிட்டிங், ரெண்டாவது ட்ரஸ்டிங்கு, மூன்றாவது லுக்கிங், அந்த ட்ரெயின் வருமானு பாக்குறீங்க தண்டவாளத்துல, லுக்கிங். அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? காத்திருத்தல் வெயிட், நம்பிக்கையோடு இருத்தல் ஹோப், நம்பிக்கையுடன் இருத்தல் ட்ரஸ்ட். அப்புறம் ட்ரெயின் வர்றத பார்க்கிறோம், வருதான்னு லுக்கிங். ஆக இந்த ஒரு வார்த்தை எபிரேய மொழியில காவா என்று அழைக்கப்படுகிறது. KAWA, காவா. இது ரொம்ப வெரி பவர்ஃபுல் வேர்ட்.
அல்லது CHAWA காவா. இந்த காவா என்ற எபிரேய வார்த்தை காத்திருத்தல், வெயிட்டிங், நம்பிக்கையோடு இருத்தல், ட்ரஸ்டிங், ஹோப்பிங், நம்பிக்கொண்டிருத்தல், அப்புறம் லுக்கிங், எதிர்நோக்கி இருத்தல், எக்ஸ்பெக்டிங் என்ற அர்த்தத்துல மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறது. The word kava is translated in various ways. Look, patiently, tarry, wait. நம்பிக்கை அப்படியே பாக்குறீங்க, லுக்கிங், ட்ரெயின் வருதா பஸ் வருதான்னு பாக்குறீங்க, லுக்கிங். பேஷன்ட்லி, பொறுமையோடு காத்திருக்கிறீங்க. கேரினாலும் காத்திருத்தல் தான். வெயிட், அதுவும் காத்திருத்தல் தான். டு வெயிட், லுக் ஃபார், ஹோப், எக்ஸ்பெக்ட். டு வெயிட், லுக் ஈகர்லி ஃபார், டு லை இன் வெயிட் ஃபார், டு வெயிட் ஃபார், லிங்கர் ஃபார். லிங்கர்ன்னு சொன்னாலும் வெயிட் தான். ஸோ இங்கிலீஷ் பைபிள்ல இந்த காவா என்கிற வார்த்தை பல விதமா மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. வெயிட்டிங், ஹோப்பிங், ட்ரஸ்டிங், லிங்கரிங், எக்ஸ்பெக்டிங், லுக்கிங், பல விதமா மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஒரு வேடன் காட்டுக்கு வேட்டையாட போகிறான். வேடன் எப்ப போவான்? ஈவினிங்ல போவான். ஈவினிங்ல தான் மிருகங்கள்லாம் அந்த காட்டை விட்டு வெளியில வரும். அப்ப அந்த வேடன் போய் அந்த காட்டுல ஒரு இடத்துல அவன் அந்த வில்லை வளைத்து அம்பை சொருகி அவன் முழங்கால் படியிட்டு அவன் என்ன பண்றான்? அந்த வில்லை வைத்து காத்து கொண்டிருக்கிறான். எதுக்காக காத்து கொண்டிருக்கிறான்? ஏதாச்சும் மிருகங்கள் வருமா, மான் வருமா, அல்லது வேற என்ன வேட்டையாடுவாங்க காட்டுல போயிட்டு? முள்ளம் பன்றி, காட்டு பன்றி, வேற ஏதாவது மிருகம் வருமா அடிச்சு சாப்பிடுற மாதிரின்னு ஒரு வேடன், ஒரு ஹண்டரு காட்டுல தன்னுடைய வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு அவன் ரெடியா முழங்கால் போட்டு அவன் காத்து கொண்டிருப்பான். ஒரு மிருகம் வந்த உடனே அந்த அம்பை எய்து அந்த மிருகத்தை வேட்டையாடுவான். ஒரு மிருகம் எடுத்து போன உடனே மிருகம் வந்துருமா? வராது. அப்ப அவன் என்ன பண்ணுவான்? அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பானா காத்து வாங்கிட்டு. ஒரு இடத்துல உட்கார்ந்தானா, ஒரு இடத்துல முழங்கால் போட்டானா, அங்கேயே அந்த வில்ல நட்டு அம்பை வைத்து என்ன பண்ணுவா? காத்து கொண்டிருப்பான். He will be looking for an animal. ஏதாவது மிருகம் வருமான்னு காத்துட்டு இருப்பான். அப்ப திடீர்னு ஒரு மான் வந்து தண்ணி குடிக்கவோ புல்லு சாப்பிடவோ, ஒரு பன்றி வருது, ஒரு மிருகம் வருதுன்னா உடனே அந்த அம்பை என்ன பண்ணுவான்? அவன் எய்து அந்த மிருகத்தை பிடித்து கொள்வான். ஒரு காட்டில் வேட்டையாட போகிற ஒரு வேடன் எப்படி தன்னுடைய அந்த வேட்டையாடப்படுகிற மிருகத்துக்காக அவன் பொறுமையோடு காத்திருக்கிறானோ, மணிக்கணக்காக காத்துட்டு இருக்கிறானோ, அங்கும் இங்கும் அசையாமல் அந்த மிருகத்தின் மீதே கண் வைத்துக் கொண்டு இருக்கிறானோ, கண்டிப்பா இப்ப இந்த வழியா என்ன வரும்? ஒரு மிருகம் வரும் என்ற நம்பிக்கையோடு அவன் காத்து கொண்டு இருப்பான். அவன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. அந்த வேடனுடைய நம்பிக்கை வீண் போகாது. அந்த மிருகம் வந்த உடனே அதன் மீது அம்பு எய்து அந்த மிருகத்தை பிடித்துக் கொள்வான். இதுதான் இன்னைக்கு வேத பகுதி. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, those who wait upon the Lord, those who hope in the Lord, those who expecting the Lord, those who linger for the Lord, shall renew their strength. தங்கள் பலனை புதுப்பித்துக் கொள்வார்கள். இதத்தான் அந்த பாபிலோனில் வாழ்ந்த தீர்க்கதரிசி பாபிலோனில் இருக்கிற யூதா மக்களுக்கு சொல்றாரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள்.
அவங்க என்ன பண்ணுவாங்க? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருப்பார்கள். அதே இடத்துல காத்திருப்பாங்க. கர்த்தரையே நோக்கி பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க நம்பிக்கை வீண் போகாது. தாவீது சொல்றார், கர்த்தருக்காக நான் பொறுமையாக காத்திருந்தேன். அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூக்குரல் கேட்டார். இந்த லெந்து காலத்துல இந்த 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 நாளுக்கு என்ன பேருங்க? இங்கிலீஷ்ல சொன்னேன், இன்வோகேவிட். அந்த இன்வோகேவிட் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து தான் இன்வைடேஷன், வெட்டிங் இன்வைடேஷன், பர்த்டே ஃபங்க்ஷன் இன்வைடேஷன், ஸ்கூல்ல டிராமா ஆனுவல் டே இன்வைடேஷன் எல்லாமே இந்த இன்வோகேவிட்ல இருந்து வந்ததுதான். அழைப்பிதழ். இன்வோகேவிட்னா he called me. அல்லேலூயா. அவன் என்ன நோக்கி கூப்பிட்டான். சங்கீதம் 91:15. நம்ம இந்த 40 நாள் உபவாச காலத்துல நீங்க அந்த காட்டுல இருக்கிற வேடன் எப்படி அவன் பொறுமையோடு காத்துட்டு இருக்கிறானோ, நம்பிக்கையோடு காத்திருக்கிறானோ, ஒரே இடத்துல அசையாம இருப்பான் அவன். ஏன்னா இவன் அசைறத பார்த்துட்டு மிருகங்கள் ஓடிவிடும். ஆடாம அசையாம ஒரே இடத்துல உட்கார்ந்து அவன் அந்த மிருகம் வந்து வேட்டையாடி முடிச்சுட்டு மிருகத்தை தூக்கிட்டு வர வரைக்கும் அங்க இருப்போம் காட்டுல. இந்த பகுதி நமக்கு என்ன சொல்லுகிறது? நீங்க கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். மற்றவங்க எல்லாம் பார்க்க கூடாது. நீங்க கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவர் உங்கள் வியாதியை சுகமாக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் உங்களுக்கு உங்களுடைய பண தேவைகளை சந்திக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் உங்கள் பொருளாதார தேவைகளை சந்திக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் நீங்கள் விரும்புகிற காரியத்தை வாய்க்க செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவர் உங்களுக்கு பதவி உயர்வை கொடுக்க வேண்டும், ஆண்டவர் உங்களுக்கு சம்பளத்தை இரட்டிப்பாக கூட்டி கொடுக்க வேண்டும் என்றால், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு பொறுமையாக காத்திருக்க வேண்டும். அந்த வசனமே அதுதான். கர்த்தருக்கு நீங்க என்ன பண்ணணும்? பொறுமையாக நீங்க காத்திருக்க வேண்டும். அவர் என்ன செய்வார்? உங்கள் பக்கமாக சார்ந்து உங்கள் கூக்குரலை அவர் கேட்பார். கடைசியாக ரோமர் 12:12 பண்ணுங்க. ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்க. ஏன் தரிக்கிறீங்க வார்த்தைய? ஜபத்திலே உறுதியாய் உட்கார்ந்துருங்களா? தரித்திருங்க. உங்க பிரேயரை வந்து உங்க காரியம் சக்சஸ் ஆகிற வரைக்கும் நீங்க விடக்கூடாது. அல்லேலூயா. சர்ச்சுக்கு வரீங்க, ஜெபம் பண்றீங்க, வீட்டுக்கு போறீங்க, இது சர்ச்சில் பண்ற ஜெபம். ஆனா உங்க வீட்டுல நீங்க பண்ற ஜெபத்தை விடவே கூடாது. உங்க காரியம் நிறைவேற வரைக்கும் நீங்க ஜெபம் பண்ணணும். இந்த லெந்து காலத்துல நம்ம சபையின் மூலமாக ஏறத்தாழ 36 ஜெப குறிப்புகளை நம்ம எழுதி டைப் பண்ணி நம்ம வச்சிருக்கிறோம். அதை யாரெல்லாம் நீங்க ஜெபிக்க விரும்புறீங்களோ புதன்கிழமை எங்க வீட்டில் நடைபெறக்கூடிய அந்த ஜெபத்துல வந்து கலந்து கொள்ளுங்கள். அங்கு நம்ம ஜெபிக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அல்லது உண்மையிலேயே வர முடியலன்னா நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், அந்த ஜெப குறிப்பை தருகிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர பறப்பார்கள். They that wait upon the Lord shall renew their strength. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தங்கள் பலனை புதுப்பித்துக் கொள்வார்கள், வல்லமையை புதுப்பித்துக் கொள்வார்கள். நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும், எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும். ஆடாமல் அசையாம அந்த மிருகம் வருகிறதா என்று அந்த வேடன் காத்திருக்கிறதை போல நீங்கள் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி காத்திருக்க வேண்டும். Waiting is not wasting.
கர்த்தருடைய சமூகத்துல நீங்கள் காத்திருக்கிறதே ஒரு நாளும் வேஸ்ட் ஆகாது. வெயிட்டிங் இஸ் நாட் வேஸ்டிங். ஏசிய பழைய சுந்தரம் பாஸ்டர், ஃபவுண்டர் ஆஃப் ஏசிய, அவர் சொல்வார், வெயிட்டிங் இஸ் நாட் வேஸ்டிங். கர்த்தருக்கு நீங்க காத்திருக்கிறது ஒரு நாளும் வீணாய் போகாது. இந்த காலை நேரத்துல இந்த இன்வோகேட்டிவ் இந்த ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், வெயிட்டிங் இஸ் நாட் வேஸ்டிங். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அனைவரும் எழுந்து நிற்போம், ஜெபிப்போம்.